வெங்காய பஜ்ஜி செய்கிறதுக்காக பெரிய வெங்காயம் நல்லா ப்ராடாக இருக்கிற வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுளாக இருக்கிற வெங்காயம் வந்து எடுக்க வேணாம். அது கட் பண்ணும்போது பாதியாக பிரிஞ்சிடும். அதனால் முழுசாக இருக்கிற நல்லா அகலமாக இருக்கிற இந்த மாதிரி வெங்காயங்களை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதோட வேர் பகுதி ஸ்கின் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின்னை ரொம்ப ரிமூவ் பண்ண வேண்டாம். எனக்கு இருக்கிற ஹார்ட் ஸ்கின் வந்து இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற பிளாக் டாட்ஸ் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இந்த அளவு திக்னஸ்லையாவது நம்ம வெங்காய துண்டுகளை கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் தான் நம்ம பஜ்ஜி போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாவில் பெரட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பீஸாக கலண்டுரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான வெங்காய துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சு எல்லா வெங்காயத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கரண்டியில் 6 கரண்டி வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ரெடிமேட் பேக்கெட் வாங்காமல் வீட்டிலே வந்து இருக்கிற மாவுகளை வச்சு செய்யலாம். 6 கரண்டி வந்து நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதோட மைதா மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கரண்டி, அது கூட ஒரு அரை கரண்டி சேர்த்து 4 கரண்டியாக வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதோட கிறிஸ்பினஸ்க்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை சீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா கடல மாவை வெறுமனே நம்ம சீவ் பண்ணும்போது அது வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் 3 மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சீவர் வச்சு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு டஸ்ட்டோ புழு பூச்சி எதுனாலும் இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா வந்து சீவ் பண்ணி ஒரு முறை சீவ் பண்ணால் போதும். சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூனில் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் சௌகரியம் தான், நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம வீட்டில் செலவெல்லாம் போட்டு அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட்டி இல்லாமல் கலக்கணும். நம்ம கையில் கரண்டியில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டி தட்டிடும். இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணும்போது கட்டி தட்டாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாகாமல் விழணும் கீழே. அதுதான் கரெக்டான பதம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த ட்ராப் வந்து கீழே வந்து போகணும், பிரேக் ஆகாமல் போகணும். அதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு மாவு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா எண்ணெயை வந்து காய வச்சுருங்க. மாவில் இந்த மாதிரி வெங்காய துண்டுகளை பரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக வந்து மாவில் பரட்டி போட்டுக்கலாம். ஸோ மிதமான தீயில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேணாம், ரொம்ப கம்மியான ஃப்ளேமும் வேண்டாம். ஸோ கம்மியான ஃப்ளேம் இருந்ததுன்னா பஃபாய் நமக்கு வராது. ஸோ பேக்கிங் சோடா வந்து அதோட வேலையை காட்டாது. அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிலை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற எல்லா வெங்காய துண்டுகளையும் இந்த மாதிரி மாவில் பரட்டி நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ கடையில் ரெடிமேட் பேக்கெட்டில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி காரம் அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி வீட்டில் இந்த 3 மாவையும் வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா வீட்டிலேயே நம்ம அட்டகாசமான ஒரு பஜ்ஜி செய்யலாம். இதே இதில் வந்து நீங்கள் வாழைக்காய், சொரக்காய் உங்கள் இஷ்டம் என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ பஜ்ஜியோட அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு, அப்பளம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். எல்லாமே வந்து நல்ல அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இதே மாவை கட்டி இல்லாமல் கலந்தோம் அப்படின்னா வெங்காய பக்கோடா வந்து போட்டுக்கலாம். அந்த ரெசிப்பியை நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நம்ம வீட்டில் இருக்கிற இந்த 3 டைப் மாவை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த மாவோட அளவுகள் எல்லாத்தையுமே இன்க்ரீடியன்ஸோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபியை வச்சு வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.